உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அபி வந்து வெற்றி மேலே கோவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கர்ணா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணான் அப்படின்னா, அவன் சொன்னதை நம்பிட்டு நான் சொன்னதை ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்த இந்த வெற்றியும் தானே எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனால அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி வந்துட்டு வெற்றியே வெளியில் போகணும்னு சொல்லி பேக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதை கேட்ட சுடருக்கு வருத்தமாக இருந்தாலும் மறுநாள் நடு ரோட்டில் நிற்க வச்சு கர்ணா வந்து, நீ யாருமே இல்லாத அனாதை, நீ என்னவே எதிர்த்துட்டு என்னடா பண்ண போகிற அப்படிலாம் சவால் விட்டு பேசும்போது, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நானே உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுறீங்கன்னு, அவருக்கு நான் இருக்கேன், அது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெற்றியை கையோடு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் வெற்றி இங்கே கேட்டுக்கு வெளியிலே நின்றுட்டு, இல்லை சுடர் நீ உள்ளே போ, நான் வந்து உன் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கப்பா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு உள்ளர கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே அபிக்கு வந்துட்டு விஷயம்லாம் கேள்விப்பட்டு வந்து, சுடர் முதல்ல நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மோ, அப்பாவும் நம்ம கூடவே இருக்கட்டும், அப்பாவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கர்ணா வந்து அப்படிலாம் பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு நான் எப்படி அப்பாவை அப்படியே விட்டுட்டு வர முடியும், அப்பா நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படிலாம் எடுத்து சொன்னாலும், இங்கே பாரு சுடர், நீ வர வர ரொம்ப மாறிட்ட, உனக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா, ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு 2 பேரும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக கையை பிடிச்சிட்டு சுடர் இங்கே அழுகும்போது விறுவிறுன்னு உள்ளே போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு, நான் வெளியே போகிறேன், அவன் இங்கே இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் இங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, நீ உனக்கு புரியவே மாட்டேங்குது, இந்த கோவம் வந்து உன் கண்ணை மறைக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, குழந்தை 10 வருஷமாக ஜெயிலில் உன் கூடவே இருந்திருக்கா, அப்பாவோட பாசத்துக்கு அவள் எவ்வளோ ஏங்கி இருப்பா, புரிஞ்சுக்கோ அபி அப்படிங்கிறாங்க. ஆனால் உனக்கு புரிய மாட்டேங்குது, இன்றைக்கி இப்படி சொல்லுவா, நாளைக்கு எல்லாரையும் மாதிரி நீங்கள் 2 பேரும் சிரித்து பேசுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவா, அது எல்லாத்தையும் என்னை கேட்டுட்டு இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சரி அபி, நான் வந்து உனக்கு ஒன்று சொல்கிறேன், சுடர் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இப்போது பாப்பா வந்து அழுதுகிட்டே நிற்கும்போது சண்முகமே பேசுகிறாரு. இங்கே பாரு வெற்றி, நீ பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் அபி மன்னிக்கிற வரைக்கும் உனக்கு இங்கே இடம் கிடையாது, வேணும்னா நீ இந்த இடத்துல உனக்கு நீ எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறியோ நீயே அதை அமைச்சிக்கோ, நான் உள்ளரெல்லாம் இடம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் இங்கே சரளாக்கு என்னென்னா, நம்மக்கிட்டேயே இது ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கே, எப்படியாவது அவன் வந்துட்டானா பொறுப்பெல்லாம் அவன் எடுத்துப்பான்ல, அவனை இங்கேயே இருக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிண்ணா இங்கே வெற்றி போய் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்றாரு. சரி கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த பையன் வந்து, கேப்டன் ட்ரெஸ் வேணால் நான் அப்பாவோடதை எடுத்துகிட்டு வரட்டுமா, உங்கள் பேக் எங்கே அப்படிங்கும்போது, கோவிலில் இருக்க, நான் புலி அங்கிள் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு தம்பியும் உள்ளே போயிடுறான். இப்போது புலிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் இங்கே தாண்டா இருக்கேன், பாப்பா வந்து என்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டா, சுடர் சொன்னதுனால ஏதோ ஒரு மாதிரி ஒத்துட்ருக்கா, ஆனால் நான் இங்கே இருக்க தான் இப்போதைக்கு அபிக்கு நல்லது, அந்த கருணாவால் எப்போ வேணால் பிரச்சனை வரலான்னு தான் நான் இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது தங்கிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்களே இப்படி சொல்லியிருக்கும்போது பரவாயில்லடா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிற வெற்றி, அங்கே எப்படி உன்னால் தங்க முடியும் எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ நான் பக்கத்தில் இருக்கிறதுக்கு, அவங்க காம்பவுண்ட்குள்ளாரே தானே இருக்கேன், நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டெலாம் நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கோவிலேருந்து அந்த பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா உனக்கு சாப்பாடு எப்படியும் அவங்க அங்கே தரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புளியும் ஃபோனை வச்சுட்டு பேக் எடுக்க போயிடுறாங்க. ஆனால் இங்கே இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, கருணாக்கு வந்து செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. திவாகர் பார்த்துட்டு, என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னும் மூட மாற்றலையா, கோவத்திலே இருக்கீங்க போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் திவாகர், பார்த்து இல்லை நீயும், ஸ்வேதா எப்படி சொல்லிட்டு போகிறான்னு, அந்த அபி ஜெயிலுக்கு போனால் தான் இவன் மனமேடைக்கே வருவாளாம், ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறா, ஆஹா இந்த வாய்ப்பை நான் விட்டேன்னா என்னால் இந்த டென்ஷன்லேருந்து வெளியில் வரவே முடியாது, எப்படியாவது கல்யாணத்தை நடத்தியே தீரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்த பிரபாகரனும் நம்மளை ஏமாற்றிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி தானே நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறாங்க. அவன் அதை விட கில்லாடியாக இருக்கான், நமக்கு முன்னாடியே அவன் அங்கே ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அவன் புதுசாக எடுத்து அவன் தனியாக வச்சுட்டான் ஒரிஜினலை அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் நம்ம வந்து அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இங்கே டென்ஷன்லேயே பேசாமல் அந்த அபியை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க கர்ணா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்போ நீங்கள் அபி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸும் உங்கள் மேலே தான் வரும், ஏன்னா அகென்ஸ்டாக இருக்கிறது நீங்கள் தான், என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அங்கே வராதா அப்படிங்கிறாங்க. இதை கூடவா நான் யோசிக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவாகர்கிட்டே சொல்லிடுறாரு. என்னமோ பண்ண நீயே மாட்டிட்டு மொழி அப்படின்ற மாதிரி திவாகர் கிளம்பி போயிடுறாரு.
ஸோ கர்ணா வந்து அடியாளுங்களெல்லாம் வச்சு எப்படியாவது போய் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ண. ஏன்னா இப்போ அவனும் அங்கே இல்லை. அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போனாலும் எப்படியும் அபி அங்கே சேர்த்துருக்க மாட்டா, விரட்டி தான் விட்டுருப்பா. இவன் கோவிலில் தான் இருக்க போகிறான், அது கண்டிப்பாக அவனுக்கு தெரிய போகிறதும் இல்லை. அதனால் நைட்டோட நைட்டாக போயிட்டு அபியை வந்து ஏதாவது பண்ணி முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு வெளியிலே வரக்கூடாது, உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசுகிறாரு. அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிடுறோண்ணே, உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா, ஆனால் நீங்கள் பண்ணுறதை மட்டும் பண்ணிருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் என் மேலே நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் போங்கடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நைட்டு நல்லா லேட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. புலி வந்து பேகை தூக்கிட்டு அங்கேருந்து வரும்போது இங்கே வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெற்றியோட ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃபில் இருக்குது. இப்போ எப்படி வெற்றியை கூப்பிட்றது, அங்கே போனால் நம்ம போனாலும் நம்மளையும் திட்டுவாங்களா, சரி பரவாயில்ல போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து புலி வேக வேகமாக வரும்போது பார்த்தா இங்கே டவுட்டாக இருக்க மாதிரியே ஒரு 4-5 பேர் அங்கங்கே உட்காந்துட்டு வீட்டையே நோட்டை விட்டுட்டு இருக்கதை புலி பார்த்துட்டு ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறாரு. இவனுங்க என்ன புதுசாக எவனும் நிற்கிறான். அப்போ இங்கே வெற்றி சொன்ன மாதிரியே கருணா தான் ஏதோ ஆளை அனுப்பிட்டான் போல இருக்குது. அப்படின்னா எப்படி இங்கே வெற்றி இருக்கிறது அவனுங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருப்பானோ. ஆக மொத்தம் வெற்றி அங்கே இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். இவனுக்கு வேறு ஃபோன் போக மாட்டேங்குதே, ஃபோன் பண்ணாலும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கானுங்கன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனாலும் இது வேலைக்கு ஆகாது, ஃபோனும் போக மாட்டேங்குது, நம்ம சும்மா அப்படி போகிற மாதிரி போயிட்டு எப்படியாவது நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி புலி வேக வேகமாக பேகை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, யார் அவன், இவன் என்ன பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. எவனாவது துணி தைக்க கொடுக்க வந்தவனா இருப்பான், விடு கொடுத்துட்டு போகட்டும், நமக்கு என்ன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நல்லா இருட்டட்டும், எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதில் ஒருத்தன், டேய் நமக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம்டா, ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்கடா போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்களாம் கிளம்பிங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ புலி அங்கிட்டு கிளம்புனதுக்கு வேக வேகமாக உள்ளே போயிட்டு வெற்றி அப்படின்னு கூப்பிட்ட உடனே வெற்றி அப்படி பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. வெளியில் வர போகும்போது இப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்னடா வெளியில் யார் இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீ உள்ளரே இரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ளே வந்துட்டு கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இப்போ வெளியில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வெற்றிக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நான் நினச்ச மாதிரி அவன் பண்ணுறான் பாத்தியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருக்கதை அவனுக்கு தெரியல போல வெற்றி, நீ கோயிலில் இருக்கன்னு நினச்சிட்டு இருப்பான் போல, ஆனால் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது, ஆனாலும் இந்த கூமுட்டை பாரு, நீ இங்கே வந்தாலும் அபி உன்னை ஏற்றுக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான், அவன் நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கட்டும், ஆனால் நான் இங்கே இருக்கிற விஷயம் அவனுங்களுக்கு தெரியவே வேணாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலி நானும் வேணா இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு முதல்ல வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. வெளியில் பார்த்தா யாரையுமே காணோம். எங்கடா ஒருத்தரையும் காணோமே அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே, இப்போ தான் அவனுங்க சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போனானுங்க, எல்லாத்தையும் அவனுங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அவனுங்க வருவானுங்கள்ல, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னோடனே இங்கே புலியும் கிளம்பி போயிடுறாரு. இப்போது இங்கே வெற்றிக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி உள்ளே எட்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அப்படியே அபி கோவத்தில் நின்றுட்டு வாசலில் நின்றுட்டு எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் பாப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுடர் வேகமாக வெளியே வந்துட்டு, பா என்னப்பா ஏதாவது வேணுமா, தண்ணி தரவாப்பா அப்படிங்கிறாங்க. தண்ணியெல்லாம் ஒன்றும் வேணாண்டா சுடர், நீ இனிமேல் வெளியிலே வரக்கூடாது, உள்ளே போயிடு அப்படிங்கிறாங்க. ஏன்பா கொஞ்சம் நேரம் உங்கள் கூட உட்காந்து பேசிட்டு போகிறேனே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உள்ளே போடா அப்படின்றாங்க. என்னப்பா அப்படின்னும் போது அப்படியே எட்டி பார்க்கும்போது சரளா அங்கேருந்து வெளியே வந்துட்டு, என்ன தம்பி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதோ சாப்பிட தான் போகிறேன் அக்கா, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னத்துக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூப்பிடுங்களேன் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போயிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்தோடனே சண்முகமும் அப்படியே கோவத்தோடய நிற்கிறாரு. இப்போது இங்கே பாருங்கள், நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக கேளுங்க, பயப்படாதீங்க யாரும் அப்படிங்கிறாங்க. சரளாவும் சண்முகம் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பயப்படாதவா, என்ன சொல்கிற வெற்றி நீ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி புலி வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே போச்சு, இந்த காரணம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவரை பார்க்குறானா அப்படின்ட்டு, என்ன காரணத்துக்காக, அபிக்காக தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கோவிலில் தங்கியிருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் இங்கே எங்கேயாவது ரூமை பார்த்துட்டு என்ன எப்படியா இருந்தாலும் அவனால் அபிக்கு ஆபத்து வரும்னு தெரியும், அதனால தான் பக்கத்தில் இருந்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஏதோ என்னை இங்கேயே இருக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, நான் இங்கே தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் வெளியே வர வேணாம், எல்லோரும் உள்ளே போங்க, கதவை தாப்பா போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சண்முகம் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. நான் தான் சொல்கிறேன்ல பயப்படாதீங்க அக்கா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே சரளாவும் சரி வாங்க, ஆனால் நீங்கள் பார்த்து பத்திரம் தம்பி அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்க்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இவங்களும் உள்ளே போனோடனே கரெக்டாக லேட் நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒருத்தனா உள்ளே வரானுங்க. இப்போ இங்கே வெற்றி அப்படியே பதுங்கிட்டே இருக்காரு. உள்ளே வந்ததுக்கு
வந்ததுக்கப்புறம் தான் மாஸ் ஃபைட்டே நடக்குது. ஸோ இங்கே ஃபைட்டெல்லாம் வெளியில் நடந்துட்டு இருக்கும்போதே உள்ளார அங்கே சவுண்டு கேட்டுருது. அபி டக்குன்னு எந்திரிச்சிட்டு அண்ணா என்னென்ன சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. அபிமா நீ அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. என்னென்ன வெளியில் இப்படி சவுண்டு கேட்டுட்ருக்கு, யார் யாரோ கத்திட்டு இருக்காங்க, நம்ம காம்பவுண்ட்குள்ளே தானே நடக்குது, நீ என்னென்ன அமைதியாக இருக்க சொல்கிற, வா முதல்ல யாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அபிமா நான் தான் சொல்கிறேன்ல எல்லாம் தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கோம், நீ அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. சரளாவை பார்த்தோன்னே சரளாவும் ஆமாம் அபி அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னோடனே இப்போ வெற்றி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அபிக்கே ஒரு மாதிரி ஆகுது. இந்த கருணா இதை அப்படி நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அபி வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கிறாங்க. இந்த ரவுடிங்கெல்லாம் யார் யாருங்கிற மாதிரி ஃபேஸ்லாம் கவர் ஆகுற மாதிரி இங்கே அடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறமா இப்போ போயிட்டு வெற்றி வெளியில் உட்காந்துட்ருக்காரு. எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னோடனே இப்போ அபியே வெளியில் வந்துட்டு இப்போ கதவை திறக்கிறாங்க. வந்து பார்த்தா இங்கே வெற்றிக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு, அதுலேயே திரும்ப அடிபட்டு ரொம்ப வழியில் அவர் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது சரளா டக்குன்னு போயிட்டு ஐயோ தம்பி ரத்தம் வருதுப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல விடுங்கக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க போய் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வாங்கங்க அப்படின்னோடனே சரிண்ணா. இப்போது சண்முகமும் உள்ளே போனோடனே அபி ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ சுடர் வெளியில் வேகமாக வந்துட்டு அம்மோ பார்த்தீங்கல்ல இப்போ கூட நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அப்பா இப்படி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு, நீங்கள் ஏன் இன்னும் அப்பா மேலே இப்படி கோவமாகவே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சுடர், பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரத்தம்லாம் வருதேப்பா, ஹாஸ்பிட்டல் போகலாமாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, உனக்கும் அம்மாவுக்கும் நான் பண்ண துரோகத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா, பரவாயில்ல விடு அப்படிங்கும்போது அபிக்கு ஒரு மாதிரி ஆனாலும் அந்த கோவம் குறையவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டு ஆனால் இந்த நான் எடுத்திருக்க வீடியோவை கண்டிப்பாக நான் பிரபாகரன் வக்கீலுக்கு அனுப்ப தான் போகிறேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவர்கிட்டயே ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபி விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க. அபிமா நில்லுமா அப்படின்னு இங்கே சண்முகம் கூப்பிடுறாரு. ஆனால் விறுவிறுன்னு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஆனால் வெற்றி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே பாப்பா வந்துட்டு வெற்றியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது போக போக அபிக்கு புரிய வரும். எல்லாத்துக்கும் பின்னாடி இங்கே கருணாவை உள்ளர தள்ளின வரைக்குமே இங்கே வெற்றி கூடவே நின்று அதுக்கப்புறம் தான் அபியோட மனசு மாறும். அப்படி இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.